ஃபோன்ல கனெக்ட் ஆகி ஜெபிக்கிறாங்க. அதில் அநேகர் கலந்து கொள்கிறீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்கள் அதில் அனைவரும் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வேளையிலையும் நம்ம விசேஷமாக ஒரு ஸ்பெஷல் சாங், அதற்கு அப்புறமாக இளங்கோனை நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வாங்க. ஓவர் டு இளங்கோனை. சார் லாஸ்ட் டைம் ஐ திங்க் பெஸ்லேயும் இருந்தாருங்க. அவரும் சேர்ந்து எல்லாரும் குடும்பமாக பாடினார்கள். இப்பொழுது அவர் ஆன்லைன்ல இருந்து பாடுவார், இவங்க எல்லாரும் ஆஃப்லைன்ல பாடுவாங்க. ஸோ ஓவர் டு அக்கா அண்ட் இளங்கோனை. ஒனேசி. இது உங்களுக்கு தெரிந்த பாடல் தான். தமிழ்ல தெரியும், இம்மானுவேலின் ரத்தத்தால், அந்த பாட்டு தான். அது நாங்கள் இப்போ ஹிந்தியில் பாடுறோம். इम्मानुएल के लागू से सोता बड़ा जो पापी उसमें लेवे में पाप का छुटा गया, रंग पाप का छुटा गया, रंग पाप का छुटा गया, जो पापी उसमें लेवे सा, रंग पाप का छुटा गया, उसे क्रूस पे आनंदित हुआ, वैसे पापी उसी में पाप अपना धोवे सा, पाप अपना धोवे सा, पाप अपना धोवे सा, वैसे पापी उसी में पाप अपना धोवे सा, विश्वास से जब मैं देखता हूँ तो मैं तेरी दया का बगाने कर मरने लो, निकर मरने लो, निकर मरने लो, मैं तेरी दया का बगाने कर मरने लो, मैंने तेरे प्रेम का गुण कभी न मिटेगा, आओ तेरा मंगली का बगा सदा लो रहेगा, सदा लो रहेगा, सदा लो रहेगा, आओ तेरा मंगली का बगा सदा लो रहेगा, जब लड़खड़ाती थी कमरे में चुप रहे, तब तेरी स्तुति करूँगा और मीठे रागों से,
கர்த்தரும் இரட்சகரும் கர்த்தரும் இரட்சகரும் சிலுவையில் அறையப்பட்டவரும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து 1ஆம் நூற்றாண்டு அப்போஸ்தலர்களுக்கும் திருச்சபைக்கும் தரிசனமாகி பரமேறி திரும்பவும் வரப்போகிற ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஸோ இந்த நாளின் காலவெளியில் உங்களோடு கூட உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிறதுலே மிக்க மகிழ்ச்சி. ஸோ நேரம் கருதி நம்ம ஃபஸ்ட்டு மெசேஜ் போயிடலாம், அதுக்கப்புறம் நம்ம மற்ற காரியங்களை பேசுவோம். ஓகே, என்னோடு கூட வசனங்களை மாறி மாறி வாசிக்கும்படிக்கு என்னுடைய மனைவி உதவி செய்வாங்க. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதற்கொண்டு 22ஆம் வசனம் வரையிலும். ஓகே, கொலோசையர் 1:1ஆம் வசனம் முதற்கொண்டு 22ஆம் வசனம் வரையிலும். கொலோசேயர் 1:1 முதல் 22. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும், மாறி மாறி வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் வசனம் நான் வாசிக்கிறேன், நெக்ஸ்ட் வசனம் நீங்க வாசிங்க. கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான இருக்கிற எப்பாப்பிராவினிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் முன்னே அந்நியராயும்
துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். ஆமென். தேங்க்ஸ். ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோகத்தின் பிதாவாகி தேவரே, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வாரத்தின் முதல் நாள் கால வேளையில் ஆண்டவரே, முதல் நூற்றாண்டு திருச்சபை எவ்விதமாய் கூடி உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதித்தார்களோ ஆண்டவரே, அப்படியே ஆண்டவரே மரித்தோரிலிருந்து எழுந்தவரும் ஆண்டவரே திருச்சபைக்கு தலையுமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில பரலோகத்தின் பிதாவாகிய தேவன் தாமே ஆண்டவரே, நாங்கள் வாசித்த இந்த வசனங்களின் படியாய் தேவரீர் நீர் உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் முன்குறித்தவைகள், நடப்பித்தவைகளை, நடப்பிக்க போகிறவைகளை ஆண்டவரே நாங்கள் அறிகிற அறிவிலே நிரப்பப்படவும் வளரவும் பலப்படுத்தப்படவும் இந்த கால வழியில நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் ஆண்டவரே. ஆனால் பவுல் கொலோசியர் 2வது அதிகாரத்துல சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் அவருக்குள் ஆண்டவரே எல்லா ஞானம் பொக்கிஷங்களை வைத்திருக்கீங்க. இந்த கால வழியில அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆண்டவரே, அதிகமாய் நேசிக்க, அவரில் அன்பு கூற ஆண்டவரே எங்களுக்கு நீங்க எங்களுடைய இருதயத்தின் கண்களை திறந்தருள வேண்டுமாய் செபிக்கிறோம். கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலவெளியில ஆக்சுவலாக நம்ம வாசிச்ச வேத டிரான்ஸ்லேஷன் வந்து தமிழ் ஓல்டு வெர்ஷன், ஓகேவா. இதே வசனங்களிலே 11வது வசனம் வரையிலும் நான் வந்து இந்திய சமகால மொழிபெயர்ப்பு, அது ஆல்மோஸ்ட் வந்து NIV இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ அந்த வசனங்களை சும்மா ஜஸ்ட் ஸ்க்ரீனில் நான் வாசிக்கிறேன், என்னோடு கூட சேர்ந்து கவனியுங்கள். இறைவனுடைய சித்தத்தின்படி கிறிஸ்து இயேசுவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் நமது சகோதரன் தீமோத்தேயுவும் கொலேசு பட்டணத்திலே கிறிஸ்துவில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய இறைவனால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்களுக்காக நாங்கள் மன்றாடும் போது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய இறைவனுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்துகிறோம். ஸோ பிதாவாகிய தேவனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நன்றி செலுத்துகிறார். அதற்கான காரணத்தை 4வது வசனம் முதற்கொண்டு எழுதுகிறார். ஏனெனில் கிறிஸ்து இயேசுவில் நீங்கள் வைத்திருக்கும் விசுவாசத்தை குறித்தும் பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் உங்களுக்கு இருக்கிற அன்பை குறித்தும் நாங்கள் கேள்விப்பட்டோம். 5வது வசனம் ரொம்ப முக்கியமான காரியம். ஏன் அப்படின்னா அந்த 4வது வசனத்தில் இருக்கிற கிறிஸ்து இயேசுவில் வைக்கும் விசுவாசமும் பரிசுத்தவான்கள் மேல் வைக்கும் அன்பும் எங்கிருந்து ஆரம்பமாகுது அப்படின்றத பவுல் சொல்லுகிறார். பரலோகத்தில் உங்களுக்கென வைக்கப்பட்டிருக்கிற நன்மைகளின் எதிர்பார்ப்பில் இருந்தே இந்த விசுவாசமும் அன்பும் ஊற்றாக பொங்கி வருகின்றன. சோர்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிற ஒரு நம்பிக்கை. அதை நீங்க தொடர்ந்து கொலோசையர் நிருபத்தை வாசிக்கும் பொழுது 27வது வசனத்தின் பிற்பகுதியில பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். சோ அந்த பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிற நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ரகசியம் யார் அப்படின்னா தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, ஓகேவா. உண்மையின் வார்த்தையாகிய நற்செய்தியின் மூலமாய் நீங்கள் முன்னரே கேள்விப்பட்டீர்கள். சோ அது நமக்கு எப்படி வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னா காஸ்பல், சுவிசேஷத்தின் மூலமாக, ஓகேவா. இந்த மொழிபெயர்ப்புல நற்செய்தி என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சோ அப்ப நாம தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிற காரியங்களை சுவிசேஷத்தின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம் அப்படின்றத பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். அந்த நற்செய்தி உங்களிடத்திலும் வந்திருக்கிறது,
நீங்கள் நற்செய்தியை கேட்டு இறைவனுடைய கிருபையை உண்மையாக விளங்கி கொண்ட அந்த நாளிலிருந்து உங்களிடையே நீங்கள் கனி கொடுக்கிறீர்களா, அது கனி கொடுத்து வளர்ச்சி அடைந்தது. So it is an act of God அப்படின்றாரு. அது போலவே இந்த நற்செய்தி உலகம் முழுவதும் கனி கொடுத்து வளர்ச்சி அடைகிறது. ஸோ எம்பிடிசியோட ஃபேவரேட்டான வேர்ஸ் வந்து ஆக்ஸ் 1:8. தயவுசெய்து என்ன மன்னிச்சிங்க, நடுவில் ஆங்கிலம் வந்ததுன்னா கடந்த 2 வருடங்களாக தமிழில் வந்து மேத்யூ காஸ்பலை தவிர வேற எதையும் நாங்கள் பிரசங்கிக்கல, அதனால கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கலாம். ஸோ அப்போஸ்தலர் 1:8 நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிந்த வசனம் இல்லை, என்ன வசனம் அது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும், இங்க பவுல் எருசலேமில் அல்லது யூதேயா முழுவதில் அல்லது சமாரியாவில் அப்படின்னு பயன்படுத்தலாம். ஆங்கில வேதாகமம் இந்த தமிழ்ல யூஸ் பண்ற லும் அப்படின்றத வந்து அண்ட் அப்படின்னு பயன்படுத்துகிறது. அப்போ ஒரே டைம்ல 4 இடங்களிலேயும் நாம் சுவிசேஷத்திற்கு கனி கொடுக்கிறதை பற்றி, அந்த சுவிசேஷமானது கொலேசு திருச்சபையிலே மாத்திரமல்ல, அது உலகமெங்கும் போகிறதா. நீங்க பவுலுடைய நிருபங்களையும் வாசிக்கும் பொழுது பவுல் சொல்றாரு, இந்த சுவிசேஷமானது வெளிப்படுத்தப்படும்படி, அது தடை இல்லாமல் வெளிப்படுத்தப்படும்படி எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிறத நீங்க தெசலோனிக்கர் நிருபத்துல பார்க்கலாம், கொலோசு நிருபம். ஸோ எல்லா நிருபங்களிலேயும் பவுல் திருச்சபைகளுக்கு இதற்காக எழுதுகிறார். ஓகேவா? இதுக்கு அடுத்து இந்த நற்செய்தியை எங்களுக்கு அன்பான உடன் ஊழியனும் கிறிஸ்துவில் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாய் இருக்கிற எப்பாபிராத்துவினிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். ஓகேவா? பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் பெற்றிருக்கும் அன்பை குறித்தும் அவன் எங்களுக்கு தெரியப்படுத்தினான். இந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அழகா வந்து கான்டெம்பரரி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனுக்கு இணையாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இந்த வேத பகுதிகளில். ஓகேவா? நான் ஃபுல்லா வாசிக்கல, அதனால அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அப்ப நீங்க வாசிக்கலையா அப்படின்னு என்ன கேட்டுறாதீங்க. இந்த டிரான்ஸ்லேஷன் இந்த வேத பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் இது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இங்க கொலோசு திருச்சபை அப்போஸ்தலனாகிய பவுல் நேரடியாய் போய் ஆரம்பித்த திருச்சபை அல்ல. ஓகேவா? இதோட பேக்ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே ஊழியம் செய்யும் பொழுது எபேசுவில 12 பேரை என்ன பண்றாருன்னா பிரித்து கொண்டு திறனு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே கற்பிக்கிறார் 3 வருடங்கள். மேபி எப்பாப்ரா அந்த எபேசு பட்டணத்திலே பவுலோடு கூட சுவிசேஷத்தை கற்றுக்கொண்டு ஒரு நபராக இருக்கலாம். இந்த திருச்சபை யாராலே ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா எப்பாபிராவினாலே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சுவிசேஷத்தின் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா, உங்களில் ஒருவனாகிய எப்பாபிரா பவுல் இந்த 9, 10, 11 வசனங்களில் எதற்காக ஜெபிக்கிறாரோ அதே ஜெபத்தை பவுல் அங்க கொண்டு வந்து இதற்காக எப்பாபிரா உங்களுக்காக போராடி ஜெபிக்கிறான் அப்படின்ற காரியத்தை 4வது அதிகாரத்துல முடிக்கும் போது நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? சோ அப்ப பவுல் இந்த திருச்சபைக்கு போனதில்லை, ஆனா இந்த திருச்சபை எபேசுவுக்கு அருகில் இருக்கிற ஒரு பட்டணம். ஸோ எபேசு, கொலேசு, லவோதிக்கியா, ஹீராபோலிஸ், ஸோ இந்த நகரங்கள் எல்லாமே அருகாமையில் உள்ள நகரங்கள். ஸோ இங்க சுவிசேஷத்தை கேட்ட எப்பாபிரா, பவுலின் கூட வளர்ந்த எப்பாபிரா மேபி இங்க காஸ்பல் சொல்லி திருச்சபைகளை ஸ்தாபித்திருக்கலாம். 2வது அதிகாரத்தின் 1வது வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு புரியும், பவுல் இந்த திருச்சபைக்கு போல, ஆனா இந்த திருச்சபையை காண வாஞ்சையாய் இருக்கிறத பவுல் அந்த இடத்துல குறிப்பிடுகிறதை பார்க்க முடியும். தன் போய் பார்க்காத ஒரு திருச்சபையை குறித்து பவுல் இவ்வளவு திடமாக சாட்சி சொல்றாரு. சோ பவுல் இந்த எப்பாபிரா பவுல் கிட்ட இந்த சபையில இருக்கிற பிரச்சனைகளை கொண்டு போகிறார். இந்த சபையில பிரச்சனை என்ன அப்படின்னா, கிரேக்க தத்துவ ஞானிகளாலே மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வந்தபடியினாலே அவருடைய தேவத்துவத்தை குறித்து பயங்கரமான கேள்வி இருக்கு. மாம்சத்திலே நாஸ்டிசம் என்கிறதான தத்துவ கொள்கை என்ன சொல்லுகிறது என்றால், மாம்சத்திலே வெளிப்பட்ட மெட்டீரியல்ல வெளிப்பட்ட எதுவுமே வந்து பரிசுத்தமா இருக்க வாய்ப்பில்லை. அப்ப மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுடைய பரிசுத்தமான அந்த குணாதிசயத்தை உடையவராக இருக்க முடியும்? மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் சொல்றாரு, அதாவது அவர்கள் வந்து இறைவன், படைப்பின் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப
வெளிப்பட முடியாது அப்படின்னா அது தேவத்துவத்தின் இறையாண்மையை எதிர்க்கிற ஒரு செய்தி. அப்போ தேவன் சர்வ ஆளுமை உள்ளவர் அப்படின்னா இட் இஸ் ஸ்டில் பாசிபிள் வித் காட். மாம்சத்துல வர முடியாது அவரால் அப்படின்னா அவரால் முடியாத ஒரு காரியம் இருக்குமானால் அவர் இறைவனாக இருக்க வாய்ப்பில்லை. அப்ப இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வந்தும் பரிசுத்தமாக இருக்க முடியும் அப்படின்னா அவர் இறைவன். ஏனென்றால் அவர் முழுவதும் தனித்துவமான இறையாண்மையை கொண்ட நபர். He is a fully sovereign God. ஓகேவா? சோ அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்பதான் நம்முடைய செய்திக்கான ஆதாரமான வசனம் 9வது வசனம். பவுலுடைய நிறுவங்கள்ல 3 ஜெபங்கள் என்னை ரொம்ப கவர்ந்த ஜெபங்கள். எபேசு திருச்சபையின் 1வது அதிகாரம் 17ஆம் வசனம் முதற்கொண்டு 22ஆம் வசனம் கடைசி வசனம் வரையிலும் அங்கே திருச்சபையின் மக்களுக்கு பிதாவாகிய இறைவனை குறித்தும் பிதாவாகிய தேவனை குறித்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் இருதயத்தின் கண்கள் திறக்கப்படும்படியாக பவுல் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது அங்கே செயல்படுகிறதான வல்லமை இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே வல்லமை திருச்சபைக்குள்ளாக இன்றைக்கும் செயல்படுகிறது அப்படின்றத உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக எபேசு திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறார். அதே மாதிரி 3வது அதிகாரத்துல ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. அங்கே புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லுகிற புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் செல்லுகிற அந்த தேவனுடைய அந்த சர்வ ஆளுமை சர்வ ஞானத்தை குறித்து பவுல் சொல்லும்போது சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் அந்த திருச்சபையோடு கூட சேர்ந்து இயேசு கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் ஆழம் அதாவது தேவன் உயரத்தில் இருந்த தேவன் பாதாளத்தில் இருந்த நம்மை மீட்கும்படி ஆழத்தில் இறங்கினார். இட் இஸ் டிரான்செண்டன்ட். அதை நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனா பவுல் சொல்றாரு திருச்சபை புரிந்து கொள்ளும்படியாக அந்த இடத்துல பிரேயர் பண்ணும்போது தான் பிரேயர் பண்றாரு. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் அந்த வசனத்தை நம்ம பெந்தேகோஸ்தே திருச்சபைகளும் தமிழ் சர்ச்சஸும் எடுத்து என்ன பண்றாங்க, வாக்குத்தத்தம் ஆக்சுவலாங்க பவுல் ஜெபிக்கிறதான வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அப்படின்னா இந்த கிறிஸ்துவின் அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் இதை புரிந்து கொள்ளும்படி தேவன் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு ஜெபிக்கிறார். இது 3வது பிரேயர். ஓகேவா? இந்த பிரேயர்ல இப்போ இவர்களுக்குள்ளாக பரலோகத்திலிருந்து ஊற்றாக ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டு கிறிஸ்து என்கிற நம்பிக்கை நிமித்தம் இவர்களுக்குள்ளாக விசுவாசம் இருக்கிறது, சக விசுவாசிகளுக்கு மேலாக அன்பு இருக்கிறது. அதை குறித்து பவுல் கேள்விப்பட்டு இந்த திருச்சபைக்கு சொல்றாரு, எனவே உங்களை குறித்து கேள்விப்பட்ட நாளிலிருந்து நாங்கள் உங்களுக்காக மன்றாடுவதை நிறுத்தவில்லை. நீங்க நார்மல் தமிழ் வெர்ஷன்ல வாசிங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து நான் வாசிக்க போற ஃப்ரேஸை உங்களால உணரவே முடியாது. தமிழ் வெர்ஷன்ல டிஃப்ரெண்டா இருக்கும், தமிழ் ஓவியில. இந்த வெர்ஷன் கிளாசிக்கா இருக்கும். நீங்கள் ஆவியானவர் பரிசுத்த ஆவியாகிய தேவன் கொடுக்கும் ஞானத்தையும் விளக்கத்தையும் பெற்று இறைவனின் திட்டத்தை பற்றிய அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று நாங்கள் இறைவனிடம் கேட்கிறோம். ஓகேவா? சோ நம்ம வருவோம், இந்த ஃப்ரேஸ் தான் நம்ம பார்க்க போறோமே. ஓகேவா? அடுத்து, நீங்கள் கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் எல்லா விதத்திலும் அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்றும் எல்லா நல்ல வேளைகளிலும் கனி கொடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் இப்படி மன்றாடுகிறோம். இறைவனை பற்றிய அறிவில் நீங்கள் அப்படியே ஸ்டாக்னண்டா இருக்கணும்னு சொல்ல வளர வேண்டும் என்றும் இறைவனுடைய மகிமையான ஆற்றலில் இருந்து வரும் எல்லா வல்லமையினாலும். நீங்க எபேசுல அந்த 3வது அதிகாரத்துல படிச்சீங்க அப்படின்னா பவுல் அங்க அதுதான் சொல்றாரு, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. இது நம்முடைய வல்லமையை பற்றி பேசல, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பற்றி பேசுகிறார். நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ பவுலுடைய பேட்டர்ன் எல்லா இடத்துலயும் சேமா தான் எழுதுறாரு. ஓகேவா? மன்றாடுகிறோம். அப்பொழுது நீங்கள் எப்பொழுது அப்படின்னா தேவன் உங்களுக்குள்ளாய் கிரியை நடப்பித்து கொண்டிருக்கும் பொழுது
நீங்கள் மிகுந்த சகிப்புத்தன்மை உடையவர்களும் பொறுமை உடையவர்களுமாய் இருந்து நீங்க வளருவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சில வேர்ட் ஸ்டடிஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அந்த வேர்ட் ஸ்டடிஸ் பண்ணோம் அப்படின்னா பவுலுடைய இந்த ஜெபத்துடைய நோக்கம் வந்து புரியும். 9வது வசனத்துல தமிழ் வேதாகமத்துல அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும் அப்படின்னு சொல்றாருல. ஸோ அந்த நிரப்பப்படுதல், டு ஃபில் அப்படிங்கிறதான கிரேக்க வார்த்தை ப்ளீரோ அப்படின்ற வார்த்தை. ஓகேவா? இந்த வார்த்தை அப்படின்னா நீங்க இதோட யூசேஜ், நான் ஒரு நிமிஷம் என்னோட இது வந்து என்னன்னா ஃபில்லிங் சம்திங் டு இட்ஸ் ஃபுல் கெப்பாசிட்டி. அதாவது ஒரு பாத்திரம் இருக்கு அப்படின்னா அந்த பாத்திரத்தை பாதி நிரப்புறதை பத்தி பேசல இந்த கிரேக்க வார்த்தை. எப்படின்னா முழுமையாய் நிரப்புதலை குறித்து பேசுகிறது. ஓகேவா? அதுவும் புதிய ஏற்பாட்டிலே இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் பொழுது தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற அந்த காரியங்களை குறித்து அதிகமாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோட கூட மத்தேயு, ஏன் அப்படின்னா மத்தேயு சுவிசேஷ புத்தகம் வந்து யூதர்களுக்கு எழுதப்பட்டபடினாலே இயேசு கிறிஸ்து யூதரின் ராஜா அப்படின்றத யூதர்களுக்கு புரிய பண்ணும்படி மத்தேயு பழைய ஏற்பாட்டின் அநேக தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலை குறிப்பிடுகிறார். 1வது அதிகாரத்துல 22வது வசனம், தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. சோ இந்த நிறைவேறுதல் இருக்குல்ல, இந்த வார்த்தைக்கு தான் இந்த ப்ளீரோ அப்படிங்கிறதான கிரேக்க பதம் பயன்படுத்தப்படுகிறது. ஓகேவா? அதே அதிகாரத்துல 2வது அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா 15வது வசனத்துல நீங்க கடைசி பகுதியில இயேசு கிறிஸ்து எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அங்க சொல்றாங்க பாருங்களா, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 18வது வசனம், எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. 23வது வசனத்தின் பின்பகுதி, தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லா இடத்துலயுமே நீங்க பார்க்கலாம். சோ இந்த நிறைவு அப்படின்றது. ஓகேவா? அப்ப அதே மாதிரி இது வந்து இந்த பதம் எதற்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி நிறைவை குறித்து பயன்படுகிறது. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் பதில் பேசுகிறான் அங்கே எதிர்க்கிற பரிசேயர்களுக்கு. ஸோ அந்த இடத்துல எல்லாமே வந்து இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூதர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் அப்படின்னா, யூதர்கள் நான் சொன்ன மாதிரி மத்தேயு எழுதின பேட்டர்னை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்கள் இயேசு கப்பர்நகும் நாசரேத் ஒரு தேவாலயத்தில் பேசும்பொழுது லூக்கா 4வது அதிகாரத்துல ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்து பாதிய வாசித்து சொல்றாரு, இந்த நாளிலே இது நிறைவேறிட்டு. வாசிலாமா? லூக்கா 4வது அதிகாரம் 14வது வசனம் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், இல்லையா? அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. அப்ப இந்த ப்ளீரோ அப்படின்றது ஏதோ பவுல் சொல்லும் பொழுது திருச்சபை கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டா போதும் இயேசுவை குறித்து அல்லது தேவனை குறித்து அப்படின்னு சொல்லல, முழுவதும் நிரப்பப்படும்படிக்கு செபிக்கிறார். சோ இது வந்து புதிய ஏற்பாட்டிலே என்ன நோக்கத்தோடு கூட பவுல் பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்றாங்கன்னா, தேவனுடைய அந்த ரட்சிப்பின் திட்டம், மீட்பின் திட்டத்தை the person and the work of Christ, இயேசு கிறிஸ்து என்கிறதான அந்த தேவத்துவத்தை உடைய நபரை குறித்தும் அவருடைய பணியை குறித்தும் அந்த ரிடம்டிவ் பிளான், ஓகேவா, ரட்சிப்பின் காரியத்தை எப்படி குமாரனாகிய தேவனுக்குள் பிதாவாகிய தேவன் எப்படி முடிக்கிறார், எப்படி ஆரம்பித்தார், எப்படி நடத்திட்டு இருக்காரு, எப்படி முடிக்கிறார் அப்படின்ற அந்த காரியத்தை பயன்படுத்துகிறதுக்கு. ஆக்சுவலா இந்த வசனத்தை, இந்த ப்ளீரோ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடு கூட நீங்க எபேசியர் 5வது அதிகாரம் 17-18. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களா இராமல் அப்படின்னா புத்தி இல்லாம இருக்காதீங்க. நம்ம லோக்கல் பாஷையில சொன்னா வந்து இன்னும் கொஞ்சம் சொல்லலாம், வேண்டாம். ஓகேவா?
கர்த்தருடைய சித்தம். இங்க வந்து கர்த்தர் அப்படின்ற போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பயன்படுத்துகிறார். 18வது வசனம் தான் கிளாசிக்கலான வசனம். துன்மார்க்கத்திற்கு யோசிச்சு பாருங்களா, பவுல் ஒரு கான்ட்ராஸ்ட கொண்டு வர்றார். ரெண்டு எதிர் காரியங்களை காண்பிக்கிறார். ஆனா அந்த ரெண்டு எதிர்காரியங்கள்ல ஒரு மைய நோக்கம் உண்டு. ஒன்னு சொல்றாரு, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபானம் குடிச்சா மதுபானம் என்ன பண்ணும், ஒரு மனிதனை ஆட்கொள்ளும். கரெக்டா? அவன் எப்படி பேசுவான்? அவன் நார்மலான அந்த அவனுடைய செல்ஃப்ல இருந்து பேச மாட்டான். அவனை வேறொரு காரியம் ஆட்டு வைக்கும். கரெக்டா? சோ இதே மாதிரி பவுல் சொல்றாரு, ஆவியினால் நிறைந்து. அவன் அதனால அது உங்களுக்கு தேவையில்லை. ஆனா நீங்க மற்றொரு காரியமான பரிசுத்த ஆவியானவராலே முழுமையாய் நிறைக்கப்பட வேண்டும். அதுதான் அப்போஸ்தலர்கள் நடந்து கொண்டார்கள். இன்றைக்கு திருச்சபைகள்ல கைத்தட்டி அந்நிய பாஷை என்று வேதாகமத்திலே அனுமதிக்கப்படாத காரியத்தை பேசி திருச்சபையின் விசுவாசிகளை கரைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம அந்த வசனங்களை வாசிச்சோம். நீங்கள் பலப்படுவீர்கள், நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள், கனி கொடுப்பீர்கள், நீங்க இயேசுவை அதிகமாய் நேசிப்பீர்கள். இதுதான் நடக்கும். ஓகேவா? சோ அப்ப நிரப்பப்படுதல் அப்படின்றதுக்கு இந்த நிரப்பப்படுதல் அப்படின்றதுதான் பவுல் யூஸ் பண்றார். அடுத்தது இந்த கொலோசியர் 1வது வசனத்துல அறிகிற அறிவினால் அப்படின்ற அறிவு அப்படின்றது கிரேக்க வார்த்தைகள் அநேக வார்த்தைகள் இருக்கு. ஓகே, நாசிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஓகேவா? அடுத்தது ஈடோ அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இங்க பயன்படுத்த வார்த்தை வந்து எபிகினாசிஸ். ஓகேவா? அந்த எபி அப்படின்ற ஒரு வார்த்தையும் ப்ரிஃபிக்ஸ் ஒன்று போட்டு க்னாசிஸ் அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணி, அதாவது அதை அனுபவித்து தெரிந்து கொள்ளுகிற அறிவு. ஓகேவா? ஈடோ அப்படின்ற அறிவு என்ன அப்படின்னா, ஈடோ வந்து நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிதாவாகிய தேவனை குறித்து குமாரனாகிய தேவனுக்கு தெரியும் அப்படின்னு பேசும்பொழுது இயேசு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் தேவத்துவத்தின் நபர், அவர் திருத்துவத்தின் 2ஆம் நபர். அப்ப பிதாவாகிய தேவனுடைய காரியங்களை குறித்து அவர் எப்படி செயல்படுகிறார் அப்படின்ட்டு இயேசு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஹி நோஸ் ஃபுல்லி. சோ அந்த மாதிரி வார்த்தைக்கு ஈடோ அப்படிங்கிறதான பயன்படுத்தப்படும். நாசிஸ்ன்றது நம்ம இப்ப நான் தண்ணியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தண்ணி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது அந்த வார்த்தை. சோ இந்த இடத்துல எபிகினாசிஸ் அப்படின்ற வார்த்தை எதற்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னா, எபி அப்படின்னா டுவார்ட்ஸ், ஒரு பர்டிகுலரான காரியத்தை புரிந்து கொள்ளும்படி பயன்படுத்தப்படுகிறது. சோ இதை எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, முதல் நூற்றாண்டு திருச்சபையில மிக ஆழமான முற்றிலும் புரிந்து கொண்ட ப்ரிசைஸான நாலேஜ், ரொம்ப அக்யூரேட்டா தேவனை குறித்ததான காரியங்களை தெரிந்து கொள்ளும்படி பயன்படுத்தப்பட்டது. அதுதான் வந்து ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டிசர்ன்மெண்ட் தட் கோஸ் பியாண்ட் ஃபேக்சுவல் அவேர்னஸ். மாம்சத்திலே வந்த இயேசுவை வெறும் அவர் நாசரேத்தூரார். நத்தானியேல் கேட்கிறார்ல, நாசரேத்தூர்ல இருந்து நன்மை வரக்கூடுமோ? பிலிப்பு சொல்ற, வா வா வந்து பாரு, மேசியாவை நாங்கள் பார்த்தோம். ஓகேவா? சோ புதிய ஏற்பாட்டில் இந்த பதம் விசேஷமாக ஸ்பிரிச்சுவல் ஆர் மோரல் இன்சைட்ஸ் தட் இஸ் கிராண்டட் பை காட், தேவனாலே பரிசுத்த ஆவியாகிய இறைவனாலே கொடுக்கப்படுகிற அந்த பர்டிகுலரான ஞானத்தை பற்றி, அதிலும் முக்கியமாக பர்டிகுலர்லி இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் நோயிங் கிரைஸ்ட் அண்ட் ஹிஸ் வில், குமாரனாகிய தேவனை குறித்தும் அவருடைய சித்தத்தை குறித்தும் அறிந்து கொள்ளும்படிக்கு பயன்படுத்தப்படுகிறதான வார்த்தை இது. ஸோ இந்த கல்ச்சரல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அந்த எபி அப்படின்றது இந்த வார்த்தை அந்த அறிந்து கொள்ளுதலின் தன்மையை மிகவும் வந்து விரிவாக்குகிறது அல்லது ஆழப்படுத்துகிறது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ முதல் நூற்றாண்டு திருச்சபையில் இந்த வார்த்தை வந்து எதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தை, அந்த ரிலேஷனல் நாலேஜ் ஆஃப் காட் அண்ட் ஹிஸ் பர்பஸ் which is contrasting with the superficial and speculative knowledge
மாம்சத்திலே எப்படி தேவன் வெளிப்பட முடியும் அப்படின்னு அந்த கிரேக்க தத்துவ ஞானிகள் கேட்ட பொழுது கிபி 90ஆம் ஆண்டிலே பத்மதீவிலிருந்து திரும்பி வருகிறதான யோவான் என்ன பண்றாரு, யோவான் நிருபத்தை முழுவதும் ஆரம்பிக்கிறார். எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு? ஜீனியாலஜில ஆரம்பிக்கல. இவர் ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் இல்ல ஆதாமின் இல்லப்பா. நான் எங்க ஆரம்பிக்கிறேன்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தார். அதை கொண்டு வந்து முடிக்கிறாரு. அவருக்குள்ளாக தான் நித்திய ஜீவன் வைக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 20ஆவது அதிகாரத்தை முடிக்கும் போது. சோ அப்ப அந்த நாஸ்டிக்ஸோட பிலீஃப்ஸ ஓவர் கம் பண்ணும்படியாக அப்போஸ்தலர்கள் இந்த வார்த்தையை என்ன பண்ணாங்க, பயன்படுத்தினாங்க. அப்ப நாம பவுல் நமக்காக எதற்காக திருச்சபைக்காக ஜெபிக்கிறார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஞானத்தினால விளக்கத்தை பெற்று தேவன் தம்முடைய குமாரனுக்குள்ளாய் ரட்சிப்பின் திட்டத்தை எப்படி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார், அவரை துரோகிகளான அவரை மறுதலித்த நம்மை மீட்கும்படி பிதாவாகிய தேவன் எப்படி செயல்படுகிறார் அப்படின்றதுதான். ஸோ இந்த இடத்துல வில், அதாவது சித்தம் அப்படின்னு இருக்குல்ல, அவருடைய சித்தத்தை. ஸோ இந்த சித்தம் அப்படின்றது இறைவனுடைய விருப்பம். பிரைமரி ரெஃபர்ஸ் டு த வில் ஆர் டிசைர் ஆஃப் காட். ஸோ பிரதானமாக இந்த வார்த்தை தெலிமா அப்படின்ற வார்த்தை எதற்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னா, வேதாகமத்தை எழுதின நபர்கள் பிதாவின் சித்தத்தை குறித்து அல்லது பிதாவின் விருப்பத்தை குறித்து வெளிப்படுத்தும்படி, அதுல முக்கியமா அவருடைய இறையாண்மை திட்டத்தையும் அவருடைய நோக்கத்தையும் புரிந்து கொள்ளும்படிக்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. ஓகேவா? இந்த இடத்துல தேவனுடைய தன்மைகள், தேவன் எவ்விதமாய் செயல்படுகிறார், தேவன் என்ன கட்டளைகளை கொடுக்கிறார் அப்படின்னு. பட் ஆனா அந்த நாட்கள்ல வாழ்ந்த கிரீக்கோ ரோமன் கல்ச்சர்ல அவங்க தலையெழுத்து அப்படின்னு நினைச்சுப்பாங்க இந்த வார்த்தையை, வில் அப்படின்னா. ஆனா வேதாகமத்தை எழுதின பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு எழுதின நபர்கள் அதற்காக அதை பயன்படுத்தவில்லை. ஓகேவா? தெளிமா இந்த biblical context underscores a personal and relational God. Personal and relational God. தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் அல்லவா? கரெக்டா? அவர் சொல்றாருல, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறவர். சோ பர்சனல். அவர் சொல்றாரு, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். சோ நம்முடைய தேவன் நம்மோடு கூட பர்சனல் ஐடென்டிட்டி, பர்சனல் ரிலேஷன்ஷிப்போடு கூட இருக்கிறார். ஓகேவா? சோ அந்த காரியத்தை who actively engages with his creation. இறைவன் படைத்து விட்டு ஓகே அது கேஸை எப்படி வேணா போட்டோம் அப்படின்னு இருக்கிற உலக கொள்கைகளை அல்ல, நம்முடைய இறைவன் படைத்து என்ன பண்றாரா? ஆளுகிறார். he reigns. இன்றைக்கும் ஆளுகிறார். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த கனப்பொழுதும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார். ஓகேவா? அங்க யூதர்களுடைய புரிதல்ல இது எப்படி இருக்கும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல அந்த தோரா என்று சொல்லப்படுகிறதான 5 ஆகமங்களை குறித்த டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? அண்ட் அது எதோட அப்படின்னா இறைவனுடைய திட்டத்தோடு கூட ஒப்பிடுகிற காரியங்களை. புதிய ஏற்பாட்டுல தி கான்செப்ட் எக்ஸ்பாண்ட்ஸ் டு இன்க்ளூட் த ரெவலேஷன் ஆஃப் காட்ஸ் வில் த்ரூ கிரைஸ்ட். கிறிஸ்துவின் மூலமாய் நடப்பிக்கப்படுகிற அந்த பிதாவின் சித்தத்தை பரிசுத்த ஆவியானவர், திரித்துவ தேவன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், பிரிக்கவே முடியாத நபர்கள். ஓகேவா? அடுத்தது இந்த இடத்துல விஸ்டம் அப்படின்றதுல ஞானம் அப்படின்ற பயன்படுத்தப்படுகிற அந்த வார்த்தை சோஃபியா அப்படின்ற வார்த்தை இறைவனிடத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து, உலக பிரகாரமான ஞானத்தை பேசல, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கப்படுகிற ஞானம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா insight into God's purpose and the ability to live righteously. It is not a human wisdom. அது மனித அறிவு அல்ல, அது பிதாவினாலே கொடுக்கப்படுகிறதான கிஃப்ட். ஓகேவா? அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்களேன், என்னோடு கூட நீங்க லூக்கா 10ஆவது அதிகாரத்தை திருப்புங்களா. இங்க அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஊழியம் செஞ்சுட்டு திரும்ப சொல்றாங்க,
பிசாசுகள் விழுது அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்க ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். 21வது வசனம் 10:21. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே கலிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சோ இந்த ஞானம், அதுக்கு அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்களா, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரனும் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான். திரித்துவ தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படவில்லை என்றால், மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தேவனாக நம்மளால அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஓகேவா? இந்த விஸ்டம், ஸோ இதுதான் வந்து சோஃபியா அப்படின்னு சொல்லுகிறதான அந்த விஸ்டம். இது வந்து அந்த சோஃபியா டிரான்சென்ஸ் மியர் இன்டெலெக்சுவல் நாலேஜ். இந்த பூமியில ஐக்கியூல பெரிய ஆளா இருக்க இலான் மஸ்கா இருக்கலாம், வேற யாரும் ஹாக்கின்ஸா யாரோ ஒருத்தர் இறந்தார்ல, பிசிஷியன், பிசிக்ஸ், இவரு, அவங்களாம் இல்லை, அவங்கெல்லாம் நாலேஜ்லாம் இல்லை. இது வந்து அதையெல்லாம் கடந்து, அதான் சொல்றல, கல்விமான்களுக்கும் மறைத்து ஞானிகளுக்கும் மறைத்து என்ன பண்ணாரா? எப்படி சொல்றாரு? 30 வயசு 35 வயது இருக்கிற அப்போஸ்தலர்ல பார்த்து சொல்றாரு, பாலகர் இருக்கு. சரி, நாமளுமே அப்படிதான் இறைவனை அறிகிறதுலே நம் மறுபடியும் பிறந்தோம், குழந்தைகளை தேவனாலே பிறப்பிக்கப்பட்டோம். ஓகேவா? ஸோ ஜூயிஷ் ட்ரெடிஷன்ல இது வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க இந்த விஸ்டம் சோஃபியா அப்படின்றது என்ன? நீதிமொழிகள்ல 8வது அதிகாரம் 9வது அதிகாரத்துல சொல்றாங்களே, ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தம் இடுகிறது இல்லையோ, அது வழி அங்க யார சொல்றாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை தான் பழைய ஏற்பாட்டுல அந்த ஞானம் புத்தி அப்படின்னு சொல்றாங்க. யோபு 28 வாசிங்க அப்படின்னா, ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி அது விளையும் இடம் உனக்கு தெரியுமா? சோ அங்க அந்த சோஃபியா அப்படின்னு சொல்றது இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அறிவு. ஓகே, அடுத்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற வேர்டு வந்து சுனேசிஸ் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு வந்து அந்த இறைவன் வெளிப்படுத்துகிற காரியங்களை புரிந்து கொள்ளும் தன்மை. நான் முந்தா நாள் நினைக்கிறேன், இல்லையே, தேர்ஸ்டே ஈவினிங் என்னோட நண்பனோடு கூட பேசிட்டு வந்தேன். பேசும்பொழுது அவங்க நல்ல பிஸ்னஸ்ல பெரிய ஆளா இருக்காங்க, ஆனா அவங்க வந்து தேவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என் கூட பேசும்போது சொல்றான், நீ பைத்தியக்கார மாதிரி பேசுற அப்படின்ட்டு. ஆனா இறைவன் என்னை எப்படி பார்க்கிறார், இயேசு என்னை எப்படி பார்க்கிறார் அப்படின்றதான் முக்கியம். ஓகேவா? இயேசு எனக்கு கொடுத்திருக்கிறதான இந்த அறிவு புத்தி யோசிச்சு பாருங்களா. ஆக்சுவலா நான் கடந்த வாரத்துல ஒரு வசனத்தை என்ஜாய் பண்ணேன், அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இட் இஸ் a சேலஞ்ச். மத்தேயு 11வது அதிகாரம் திருப்பிங்களா, 10வது வசனம். எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சு. நான் நெக்ஸ்ட் வீக்கும் உங்களோடு கூட தேவனை தொழுது கொள்வேன் கர்த்தருக்கு சித்தமானால். இந்த வசனத்தை நீங்க படிச்சுட்டு, இல்லை சார் நான் சொல்லிடுறேன், இந்த வசனத்தை படிச்சுட்டு எனக்கு இந்த வசனத்துக்கு அப்புறம் இந்த அதிகாரத்துல மூவ் பண்ண முடியல. நான் இந்த வசனத்தை ரொம்ப யாரை பத்தி பேசுறாரு இயேசு கிறிஸ்து அப்படின்ட்டு, இந்த தீர்க்கதரிசனம் யோவான் ஸ்நானனை குறித்து இயேசு சொல்லுகிறார். ஆனால் இந்த வசனத்துக்குள்ள நான் அப்படின்னு சொல்லுகிறதான காரியம் யாரை குறிக்கிறது? நான், என் தூதன் அப்படின்னு சொல்லுகிறதான நபர் யாரை பற்றி பேசுகிறது அப்படின்னு நம்ம இங்க வாசிச்சோம் அப்படின்னா நம்ம எப்படி யோசிப்போம் அப்படின்னா, இது புதிய ஏற்பாட்டிலே, பழைய ஏற்பாட்டுல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்றத ரொம்ப மறைமுகமா தான் பார்க்க முடியும். சோ புதிய ஏற்பாட்டிலே தான் அந்த தேவத்துவத்தின் 3 நபர்களுடைய வெளிப்படுதல் வருகிறது. அப்ப இந்த இடத்த வாசிக்கும் போது எனக்கு வந்து இந்த இடத்த, இந்த நான் என் அப்படின்றத உமக்கு முன்னே அப்படின்ற காரியங்களை குறித்து எனக்கு புரிதல் வந்து குழம்பு இருந்தனால நான் என்ன பண்ணேன்னா, மல்கியா 3:1 தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க போய் வாசிங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா இங்க இயேசு
பிலிப்பியர் 2:6 சொல்லுகிறபடி பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தன்னை தாழ்த்துகிற அந்த காரியத்தை வெளிப்படுத்துறாரு, தம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்துறாருங்க. அதனால பழைய ஏற்பாட்டுல சொல்லி இருக்கிற காரியத்தை தேவத்துவத்தின் முதலாம் நபருக்கு சமர்ப்பிக்கிறார். ஆனா அங்க போய் வாசிங்க அப்படின்னா, நான் என் தூதனை எனக்கு முன்பாக அனுப்புவேன்னு சொல்லியிருக்கு. அங்க யார் பேசுறாரு அப்படின்னா, சேனைகளின் கர்த்தர் யாவே பேசுகிறார். அந்த யாவே யார் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து. சோ பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியல அப்படின்னா பைபிளை மூடிடலாம். பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியல அப்படின்னா வேதாகமத்தை வாசிக்கிறது ரொம்ப பிரயோஜனமற்ற நிலைமைக்கு போயிடும். அது பஸ்கா பலியாக இருக்கலாம், இல்ல யோசேப்போட காரியத்தை பார்க்கும் போதா இருக்கலாம், யூதாவோட காரியத்தை பார்க்கும் போதா இருக்கலாம், ரூத்தோட காரியம். நீங்க எங்க போனீங்கனாலும் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியல அப்படி. அப்ப இந்த ஞானம் யாருக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்படும்? இந்த புத்தி, இந்த தெளிவு யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் கிருபையா இருக்கிறாரோ, யார் மேல் இரக்கமா இருக்கிறாரோ அவங்களுக்கு தான் புரியும். இது கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் புரியாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் இது ஷேரிங்கை நிறுத்திடுறேன். ஓகேவா? என்னோட செர்மன் நோட்ஸ்க்கு நான் போயிடுறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல பவுல் என்ன சொல்றாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தருடைய சித்தத்தை, தேவனுடைய சித்தத்தை அப்படின்னா, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் எதை நடப்பித்துக் கொண்டிருக்கிறாரோ அதை திருச்சபையின் விசுவாசிகள் புரிந்து வளரும்படிக்கு பவுல் ஜெபிக்கிறார். ஓகேவா? சோ நாம இத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த அதிகாரத்திலேயே பவுல் அதை தொடர்ந்து எழுதுகிறார். இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதாவாகிய தேவன் எப்படி செயல்படுகிறார் அப்படின்ற அமேசிங்கான காரியங்களை பவுல் குறிப்பிடுகிறார். ஓகேவா? வாசிக்கலாம். 12வது வசனம், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை, இந்த 2 வசனங்கள் 12, 13வது வசனங்கள் பிதாவாகிய இறைவனுடைய செயல்பாட்டை குறிக்கிறது. என்னவா? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவது. இந்த ஒளியில் உள்ளவர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 1 யோவான் 1:5 வாசிங்களா. நான் ஆக்சுவலா என்னோட நோட்ஸ்ல தமிழ் வேர்சஸ் போடல, அதனால என்னால குயிக்கா வாசிக்க முடியாது. அதனால எடுத்துதான் வாசிக்கணும். தேவன் ஒளியா இருக்கிறார். யாரா? தேவன். அவரில் எவ்வளவு வேணும்? 3வது வசனம் வாசிங்கன்னா, நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் யாரோடவா? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறார். அப்ப ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் அப்படின்னா யார் தேவனோடு கூட ஐக்கியத்திலே இருக்கிறார்களோ, ஓகேவா, அதை தான் குறிப்பிடுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷ நூல் 1வது அதிகாரம் 4வது வசனத்துல இங்க தேவன், பிதாவாகிய தேவன் ஒளியா இருக்கிறார்னு சொல்றாரு. அங்க பாருங்களா, தேவத்துவத்தின் 2ஆம் நபராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு சமமானவர் அப்படின்ற காரியத்தை பாருங்களா. 1:4, அந்த ஜீவன் மனுஷருக்கு. இங்க யாரை பத்தி பேசுறாரு அப்படின்னா, யோவான் அப்போஸ்தலன் 1வது வசனத்திலே சொல்லப்படுகிற வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லுகிறார். 1:4 இல்ல, 1:9 வாசிங்களா. சோ இயேசு கிறிஸ்து தான் அந்த மெய்யான ஒளி. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்ம என்ன பண்ணி இருக்கிறாரா? தகுதி உள்ளவர்களாக்கி இருக்கிறார். நம்முடைய தகுதி நம்மாலே உண்டானது அல்ல. இன்னும் 2 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 8:12, இன்னொருத்தர் யோவான் 12:35 எடுத்து வச்சுங்க. டைம் இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரா? மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். சோ தன்னை பின்பற்றுகிற
இந்த நபர்களை குறித்து சொல்லுகிறார். பவுல் சொல்றாரு, இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படிக்கு பிதாவாகிய தேவன் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரா? தகுதியுள்ளவர்களாக்கி இருக்கிறார். இட் இஸ் an act of God. நம்மளால குமாரனாகிய தேவனை புரிந்து கொள்ள இயலாது. ஓகேவா? பிதாவாகிய தேவன் பண்ணாத. ஓகே, சோ அத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 12:35 ஒருத்தர் வாசிங்களா? தன்னை குறித்து சொல்லுகிறார், இன்னும் கொஞ்சம் காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். சோ எவ்வளவு அமேசிங்கா சொல்றாருல. அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு கூட பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். இதை நீங்க திருச்சபை புரிந்து கொள்ளுங்க. எப்படி பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் அல்லது தன்னுடைய ராஜ்யத்திற்குள் ஒரு கூட்டத்தை அழைத்திருக்கிறாராம். இயேசு மத்தேயுல சொல்லும்போது சொல்றாரு, கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் ஒரு கூட்டமான ஜனம் என்ன பண்ணுமா? ஆபிரகாம் ஈசாக்கோடு கூட பந்தி இருப்பார்கள். தம்மாலே பழைய ஏற்பாட்டிலே அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்களோடு கூட பந்தி இருப்பார்கள். சோ அது யாருடைய வேலை அப்படின்னா, பிதாவாகிய தேவன் நம்மை தம்முடைய குமாரனாகிய ஒளிக்குள்ளாக நம்மை வைத்து, அந்த யாரெல்லாம் அதுல இருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்து அந்த சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்ம என்ன பண்ணியிருக்காரா? சோ இது எல்லாமே பாஸ்ட் ஆக்ட், முன்னாடி இறைவன் பண்ணின காரியங்கள். இப்பொழுது நமக்கு ஃபியூச்சர்ல ஒண்ணு இருக்கும். அதை வாசிங்களேன். ஏசாயா 60:19. ஒருத்தர் ஏசாயா 60:19, ஒருத்தர் வெளிப்படுத்தல் 21:23, ஒருத்தர் வெளிப்படுத்தல் 22:5. 3 வசனங்கள். கர்த்தர் உனக்கு. சோ இங்க இருக்கிற ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு கூட மாத்திரமல்ல, நம்ம பரலோகத்துல போகும்போது நித்தியத்திலையும் யாரதான் அனுபவிக்க போறோம்? ஒளியாகிய கிறிஸ்து. கர்த்தரே நித்திய வெளிச்சமா இருப்பாராம். வாசிங்க ரெவலேஷன் 21:23. வெளிப்படுத்தல். எல்லாத்தையும் என்ன பண்ணுவாராம்? பாய சுருட்டுறது போல சுருட்டிடுவார் அப்படின்னு பேதுரு அப்போஸ்தலன் சொல்றாரு. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பிக்கும். நீங்க இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிற பாருங்களேன், ESV-ல. And the city has no need of sun or moon to shine on it, because for the glory of God gives its light. Okay, glory of God அங்க பிரகாசமா இருக்கிறதாம். And its lamp is the lamp, and its lamp is the lamp. ஆட்டுக்குட்டியானவர், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சமாக இருக்கிறார் அந்த ஒளியிலே. சோ இதை நம்ம என்ஜாய் பண்றோமா? பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்குள் இதை நியமித்து நம்மிலே செயல்படுத்துகிறார். இதை என்ஜாய் பண்ணும்படிக்கு தேவனே திருச்சபைக்கு நீங்க அறிவை கொடுங்க பரிசுத்த ஆவியானவரே அப்படின்றதுதான் பவுலுடைய ஜெபம். ஓகே, 22:5 வாசிங்களா? அங்கே ராக்காலம் இராது. லைட்டு போட்டு கார் ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணு தெரியாம போய் முட்டி விழ வேண்டிய அவசியம் கிடையாது. தேவையில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பாராம். இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் நம்ம மேல் பிரகாசிப்பாராம். இப்போ நம்முடைய இருதயங்களிலே 2 கொரிந்தியர் 4 பவுல் சொல்றாரு, பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிருக்காரா? லைட் அடிச்சு இயேசு கிறிஸ்துவை இறைவனாக காண்பித்திருக்கிறார். பரலோகத்துல போகும்போது இயேசு கிறிஸ்து நம்ம மேல் பிரகாசிப்பார். இதை புரிந்து கொள்ளும்படிக்கு திருச்சபைக்கு நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே, புத்தியை தாங்க பரிசுத்த ஆவியானவரே, ஞானத்தை தாங்க. இதுதான் பவுலுடைய ஜெபம். ஓகே, 13வது வசனத்துக்கு போலாம். கொலோசையர். இருளின் அதிகாரத்தினின்று
நம்மை விடுதலையாக்கி. யார் விடுதலையாக்கினா? நம்மளே விடுதலை ஆயிட்டோமா? விடுதலையாக்கி. இட் இஸ் an act of God. இங்க 2 verb வருது. ஒன்று விடுதலை ஆக்கப்படுதல், இன்னொன்னு என்னவா? உட்படுத்தினுதல். சும்மா வெளியே எடுத்து விட்டுட்டு நீ எப்படி வேணா போ தாந்தோணித்தனமா அப்படி விடலையா, எடுத்து குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார். ஓகேவா? So we have been rescued from the danger. இருளின் அதிகாரம், அதிலிருந்து நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோமா? விடுதலையாக்கி. நாம் 21வது வசனம் வாசிங்க அப்படின்னா, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் எப்படியா? பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும். அங்க பிசாசு ஆண்டவரே இளங்கோ எவ்வளவு பெரிய ஃப்ராடு தெரியுமா ஆண்டவரே அப்படின்னா, டேய் அந்த சைட்ல பாடுறாங்க ஆட்டுக்குட்டியானவர், அங்க பாடுறா கண்டிக்கப்படாதவர்களாக. What an amazing workல தேவன் நம்மிலே தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு இருளின் அதிகாரத்தில் என்று மீட்டு இருக்கிறாராம். இத லூக்கா 1வது அதிகாரத்துல, லூக்கா 1வது அதிகாரம் 78 79 நான் வாசிக்கிறேன். அதுக்குள்ள யாராவது ஒருத்தர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26:18, இன்னொரு நபர் 1 பேதுரு 2:9. நான் நோட்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கறனால ஃபிளாஷ் பண்ண முடியல. ஓகேவா? இன்னொருத்தர் லூக்கா 10:8. ஓகே, நம்ம ஒண்ணு வாசிக்கலாம். 78 79ல சகரியா சொல்றாரு. யார் சொல்றது? யோவான் ஸ்நானனுடைய அப்பா சொல்றாரு, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். நம்ம எங்க இருந்தோமா? அந்தகாரத்திலும் மரண இருளிலும் பிதாவுடைய தேவனுடைய கோபத்தின் பங்காளிகளா இருந்தோமா? பாத்திரவான்களா இருந்தோமா? அங்கிருந்து அந்தகாரத்திலும் மரணத்திலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில நடத்தவும். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம்? பிதாவோடு கூட சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே எந்த இரக்கம்? நடத்தவும், தேவன் இறங்கினபடியினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சொல்றாரு. இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறார். அருணோதயமாகி இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறார். 26:18 வாசிங்களா? சோ பவுல் ஒரு ஜெபம், பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியம், பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு சுவிசேஷமானது தேவன் மூலமாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்தை குறித்து பவுல் சொல்றாரு. அதான் சொல்றாரு, ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாரு. என்ன வேணா பண்ணீங்க, இந்த காஸ்பல் ஒண்ணு மாத்திரம்தான் இருளில் இருக்கிறவனை. தெசலோனிக்க சபையை குறித்து சொல்லும்போது சொல்றாரு பவுல், 1 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 10வது வசனம், ஓகே 9ல இருந்து வாசிக்கிறேன். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதென்பதையும், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும், அவர் பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கனின் என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வருவதையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. தேவனிடத்திற்கு மனம் திரும்புதல் எங்கவா? இருளில் இருந்து மனம் திரும்புதல், இருளின் அதிகாரத்தினின்று தமது அன்பின் குமாரனுடைய. தேவன் அதை எப்படி செயல்படுத்திட்டு இருக்காரு? அதை புரிந்து கொள்ளும்படி திருச்சபைக்கு கண்கள் கொடுக்கப்பட வேண்டும். எப்படி ஆசீர்வதிக்கிறார்ல, அங்க போய் நியாய தீர்ப்பு நாள்ல நிற்கும் பொழுது நாம் பரலோகத்திற்கு போகிற தகுதி ஒரே ஒரு காரியத்தினாலே மாத்திரமே உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதல் நமக்கு அப்ளிகபிளா இல்லையா? அதற்கு நாம் நம்மை பிதாவாகிய தேவன் தகுதியுள்ளவர்கள் ஆக்கி இருக்கிறாரா அல்லவா? அது ஒண்ணுதான் அங்க வேலை செய்ய போகுது, வேற எதுவும் அங்க வேலை செய்யாது. ஓகேவா? மீதி எல்லாம்
இந்த தகுதி நிமித்தமாய் நாம் உள்ளே போகிறபடினாலே நாம் இதை உணர்ந்தவர்களை இந்த பூமியிலே தேவனுக்காக எவ்வளவு பிரயாசப்படுறோமோ அதுக்கான ரிவார்ட்ஸ். ஓகேவா? ஆனா இந்த தகுதி இல்லாமல் உள்ள போகிறதுனால ரிவார்ட்ஸ் எதுவுமே கிடைக்க போறது கிடையாது. சோ ரிவார்ட்ஸை வச்சுட்டு ரட்சிப்பை இழந்து போக முடியும் என்று திருச்சபைகள் வேதாகமத்திற்கு புறம்பாக போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பைபிள் ஃபுல்லாவே டிஃபெண்ட் பண்ணுது. ஒரு முறை ரட்சிக்கப்பட்டவன் அவனுடைய ரட்சிப்பு ஜென்யூனா இருந்தா salvation is once forever. ரட்சிப்பை இழக்க முடியாது. வேதாகமும் அதை தான் சப்போர்ட் பண்ணுது. எங்கெல்லாம் கிரியை நிமித்தம் உண்டாகிற கிரீடங்களையும் ரிவார்ட்ஸையும் கொண்டு ரட்சிப்பை இழந்து போக முடியும் அப்படின்ட்டு திருச்சபைக்குள்ளான தவறான புரிதலை இப்ப இல்ல, அது முதல் நூற்றாண்டுல இருந்தே தொடர்ந்து தான் பிசாசு அந்த உபதேசத்தை உள்ள கொண்டு வந்துட்டே தான் இருக்கான். ஓகே, சோ 1 பேதுரு 2:9. சோ அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு, சோ அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிக்கு தேவன் நம்ம எப்படி கொண்டு வந்தார், இதை திருச்சபை புரிந்து கொள்ளும்படிக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே, விளக்கம் கொடுங்க, புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க அப்படின்றதுதான் பவுலுடைய ஜெபம். 10:18 லூக்கா 10:18 அதை நம்ம வாசிட்டோம், விட்டுருங்க. அடுத்தது இதே வசனத்துல கொலோசையர்ல என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, ஓகேவா. அடுத்தது என்ன பண்றாரா, transferred us to the kingdom of his beloved son, தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார். ஓகேவா. சோ எபேசியர் 1:7 வாசிங்க. அவருடைய கிருபையின், பிதாவுடைய கிருபையின் ஐஸ்வர்யம், அது இட் இஸ் அன்ஃபேத்தமபிள். அதன் ஆழத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே குமாரனாகிய இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்புனவா இவருக்குள், கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டா இருக்கிறது. இந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிற அந்த ரிடம்ஷன் என்கிறதான மீட்பு அப்படின்ற வார்த்தைக்கு கிரேக்க பதம் அப்பல்லோடோரிஸ் அப்படின்ற வார்த்தை. அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா, ஒன்று விடுதலையாக்கப்பட்டு பர்மனண்டா விடுதலை, அதாவது திரும்பி மறுபடியும் அடிமை சந்தைக்கு கொண்டு போகப்படாத ஒரு நபர் விடுதலையாக்கப்படுகிறாங்கல்ல, அதை விடுதலையாக்கிட்டு மறுபடியும் நீ விழுந்து போய் ரட்சிப்பை இழந்து போயிடும், அப்படி கிடையாது. விடுதலை ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் எங்க போக முடியாது, அடிமை சந்தைக்கு விற்கப்படும்படி கொண்டு போகப்படாத அந்த விடுதலையை குறிக்கிறதான வார்த்தை. ஓகேவா. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவிகளாய் இருக்கும் போதே, நம் பலவீனர்களாய் இருக்கும் போதே நம்மள என்ன பண்ணிருக்காரா, நமக்காக மரித்து இருக்கிறார், நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். ரோமர் 5வது அதிகாரத்துல பவுல் எழுதுகிறார். ஓகேவா. அது யாரால முடிஞ்சது அப்படின்னா, the deliverance from sin and its consequence through the sacrificial death of Christ, இதை குறிக்கும்படிக்கு. சோ அந்த பேமெண்ட்டை நம்மள ரெடீம் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம திரும்ப அந்த சந்தைக்கு போக மாட்டோம். சோ இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை மீட்டு தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவர். பிலிப்பியர் 1:6 சொல்லுகிறது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர், 5 தொடங்கினவர். நீங்கள் நற்கிரியை தொடங்கினீர்கள், நீங்கள் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் இல்ல, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று. That's a Paul's confidence. அதுதான் பவுலின் நம்பிக்கை. நம்மிலே ரட்சிப்பை துவங்கினவர். நீங்க எபேசியர் 2 பாத்தீங்கன்னு நினைச்சீங்களா,
ஆக்சுவலா 10வது வசனம் என்னுடைய புரிதலே டிஃப்ரெண்ட். ஏனெனில் நற்கிரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படின்னு சொல்லுகிற அந்த நற்கிரியைன்ற வார்த்தையே நீங்க 1வது வசனத்துல இருந்து 9வது வசனம் வரையிலும் விசுவாசித்தலை குறித்து சொல்றாருல. இந்த காரியம், இந்த விசுவாசிக்கிற காரியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நற்கிரியை அப்படின்ற இந்த விசுவாசத்தை உங்களிலே துவங்குதல் அப்படின்றதான் என்னுடைய புரிதல். பட் நானும் வந்து தியாலஜியன்ஸ்லாம் வாசிச்சேன். அவங்க வந்து 8வது வசனத்துக்கு 10வது வசனத்தை பிரிக்கிறாங்க. பட் என்னுடைய புரிதல் அதுதான். ஓகே, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது இந்த வார்த்தை அப்போலட்டோரியஸ் அப்படின்றது ஃப்ரீயிங் அ ஸ்லேவ் ஆர் அ பிரிசனர். யாரு? ஒரு அடிமை அல்லது ஒரு சிறை கைதியை, பாவத்திற்கு அடிமைகளாய் இருக்கிற சிறை கைதிகளாக்கப்பட்டிருக்கிற நம்மை விடுதலை ஆக்குகிறது. ஆஃபன் இன்வால்விங் த பேமெண்ட் ஆஃப் ransom. ஸோ மீட்பின் பொருளை கொடுத்து மீட்கப்படுதல். இயேசு சொல்றாருல மார்க் 10:45, என்ன வசனம்? மார்க் 10:45, நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக என்னை பலியாய் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. So Christ himself is the ransom. ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? ஸோ இங்க வந்து பவுல் வந்து நம்மளை மீட்டு அப்படியே விட்டுட்டு போகிற காரியத்தை குறித்து பேசவில்லை. இப்போ நம்ம மீட்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லும்பொழுது பொதுவாக திருச்சபைகளின் புரிதல் என்ன அப்படின்னா, பிசாசு கிட்ட நம்ம அடிமையா இருந்தோம், இயேசு பிசாசுக்கு பேமெண்ட்டை கொடுத்து மீட்டார். அப்படியா? ஆக்சுவலா என்ன நடந்தது? சிலுவையில என்ன நடந்தது? சிலுவையில இயேசு யாருக்கு பேமெண்ட்டை கொடுத்தாரு? தன்னை பலியா யாருக்கு ஒப்பு கொடுத்தார்? பிசாசு கிட்ட தானே நம்ம அடிமைகளா இருந்தோம். அப்ப பிசாசுக்கு தானே கொடுத்து மீட்கணும். அப்படிதான் புரிதல் இல்ல? கரெக்டா? எது புரிதல்? சரியான புரிதல் என்னது? நம்மை கொள்ளையாடினார் அவர், நம்மள அவனால வச்சுக்க முடியாது. ஆனால் இயேசு சிலுவையிலே பலியாக்கப்பட்டதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5:21 சொல்றாரு. 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக. சோ பரிசுத்தமான தேவனுடைய பரிசுத்தத்தை முழுமையாக்கும்படிக்கு, அதை திருப்திப்படுத்தும்படிக்கு, இங்கிலீஷ்ல வந்து ப்ரொபிட்டியேஷன் அப்படின்ற வேர்டு வந்து நம்ம ரோமர் 3வது அதிகாரம் 24, 25, 26 அந்த வசனங்களை வாசிக்கும் போது, ஸோ ப்ரொபிட்டியேஷன் அப்படின்னா கோபத்தை தணிக்கும்படிக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு பலி அல்லது செய்யப்படுகிறதான செயல். அப்ப பிதாவின் கோபத்தை இயேசு கிறிஸ்துவின் மரணம் தனித்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறது. ஸோ இதை புரிந்து கொள்ளும்படிக்கு தான் பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா ஜெபிக்கிறார். ஓகேவா? நம்ம அடுத்த வசனத்துக்கு போகலாம். ஓகே, நான் வேணா ஆக்சுவலாக இந்த நோட்ஸ் அனுப்புகிறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் 15-20 காரியங்களை அவருடைய புரிதலை இந்த மீட்கப்படுதல் அப்படின்ற இந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு ரொம்ப கிளாசிக்கலான ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ஸ்கிரிப்சரல் பேக்ரவுண்ட்ல இருந்து சொல்றாரு. இப்போ அதை நம்ம பார்க்கறதுக்கு சமயம் இல்லை. ஓகே, நமக்கு இன்னும் 5 minutes தான். ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்த்து கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்தில் நம்ம இதை பார்க்கலாம். அடுத்த வசனம் வந்து ஓகே 14வது வசனம், அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே அது முடிச்சாச்சு. ஓகேவா? 15வது வசனம், ஓகே, அவர் அதரிசனமான தேவனுடைய. ஸோ இப்போ பவுல் ஜெபிக்கிறதான ஜெபத்துல இந்த இயேசு, ஓகேவா, இந்த பிதாவாகிய தேவன் யாருக்குள் வைத்திருக்கிறாரோ நம்மை, இந்த இயேசு யார் அப்படின்னா அவர் மாம்சத்திலே வந்த இறைவன், முழுமையும் தேவத்துவத்தினுடைய நபர். He is a co-existing, co-eternal, co-powerful God. அதுதான் சொல்றாரு. இந்த இயேசு அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமா, அப்புறம் சர்வ சிருஷ்டிக்கும். இப்ப இங்கதான் வந்து பிரச்சனை. முந்தின பேரானவர் அப்படின்னா அப்ப ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இங்கிலீஷ்ல. கரெக்டா? அப்ப இயேசு நாஸ்டிஸ் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அவர் யெகோவா சாட்சிகள்,
இறைவனாலே முதலாவது படைக்கப்பட்டவர். இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சங்கீதம் 89:27 வாசிங்களா? சங்கீதம் 89:27. நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் சோ இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது அப்படின்னா சாலமோனை குறித்து தாவீது கிட்ட தேவன் சொல்றாரு. இங்க முதற் பேரு சாலமோனா முதற் பையன் தாவீதுக்கு? தாவீதுக்கு முதல் பையன் யாரு? இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டா இதெல்லாம் எப்படி நம்ம அதோனியாலாம் வந்து சாலமோனோட பெரியவன். அவன் சொல்றான் ஆக்சுவலா எனக்கு தான் வந்திருக்கணும் ராஜவரம், உனக்கு வந்துச்சு அப்படின்ட்டு பேசுறான். அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் சாலமோன் முதற் பேர் கிடையாது. பத்சேபாலுக்கும் சாலமோன் முதற் பேர் கிடையாது. ஏன்னா முதல் குழந்தை இறந்துடுச்சு. கரெக்டா? முதல் குழந்தை இறந்துச்சா? தாவீது உபவாசம் இருக்கான். சாப்பிடுப்பா அப்படின்னா இல்ல இல்ல தேவன் வந்து உதவி செய்வார் அப்படின்னு சொல்றான். அப்புறம் செத்தவனே சொல்றான் நான் இங்க பார்க்க மாட்டேன், மேல போய் பார்ப்பேன், அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. அப்ப சாலமோன் முதற் பேர் கிடையாது. ஆனால் தேவன் என்ன சொல்றாரு? சோ வாரன் விஎஸ்பி இதை எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் எக்ஸிஸ்ட் பிஃபோர் கிரியேஷன். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து இருக்கிறாராம். The term firstborn does not refer to the time. நேர தேவனுடைய காரியத்திலே காலத்தை குறிக்கவில்லை இந்த வார்த்தை. but to place or status. அதாவது பிதாவாகிய தேவனுக்கு யாரு சுப்ரீம் அப்படின்னா திரித்துவத்தின் முதலாவது நபரும் மூன்றாவது நபரும் யாரிலே திருப்தி அடைகிறார்கள் அப்படின்னா இரண்டாவது நபராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதில் இயேசு கிறிஸ்துவ குளோரிஃபை பண்றதுதான் பிதாவுக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய வேலையுமே. அந்த வேலை ஓகேவா? முழு வேதாகமத்துல வாசித்தீங்கன்னா அவங்க பண்ற வேலை என்னது? பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் குமாரனை மகிமைப்படுத்துகிறார்கள். அதுதான் சொல்றாரு. ஜீசஸ் கிரைஸ்ட் was not the first being created, since he himself is the creator of all things. Firstborn simply means of first importance. அவர் இறைவனாக படைப்பின் தேவனாகவே இருக்கிறபடினாலே இந்த இடத்திலே முதற் பேரானவர் என்கிற காரியம் எதை குறிக்கிறது அப்படின்னா, பிதாவுக்கு யார் முக்கியம் அப்படின்னா கிரைஸ்ட் இஸ் த சுப்ரீம் ஃபார் காட் த ஃபாதர். ஓகேவா? சோ அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுக்கு தான் வந்து சாலமோனை நான் சொன்னேன். ஓகே, அடுத்தது இவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபம். நீங்க எல்லாருமே இந்த வசனத்துல எல்லாருமே தேறினவர்கள். நம்ம எபிரேயர் 1வது அதிகாரத்துல 3வது வசனம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே. இங்க ஃபுல்லாவே வந்து கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப், தேவத்துவத்தின் இரண்டாம் நபராகிய தேவன் தாமே தாமே நம்முடைய மீட்பின் திட்டத்திலே, தம்முடைய மீட்பிலே நம்மை மறுபடியும் கொண்டு போகிறதிலே அவர் ஆஸ் அ காட் எப்படி செயல்படுகிறார்? இவர் அதரிசனமான தேவனுடைய காணக்கூடாத இறைவனின், இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, he is the radiance of the glory of God and the exact imprint of his nature. அதுதான் வந்து கொலோசியர் 1வது அதிகாரத்துல சொல்றாரு, சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமா இருக்கவும். தமிழ்ல வாசம்னா நம்ம அப்படியே மிஸ் பண்ணிடுவோம். ஆக்சுவலா இந்த வாசமா இருக்கவும் அப்படின்றதோடு கூட நீங்க வந்து 20வது வசனத்தின் கடைசி பகுதியான அவருக்கு பிரியமாயிற்று அப்படின்னா, பிதாவாகிய தேவன் அவரை பார்க்கணும் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. ஆக்சுவலா யோவான் 14வது அதிகாரம் இயேசுவோட ஆலிவர்ட் டிஸ்கோர்ஸ், கரெக்டா? ஒலிவ மலையில அந்த இயேசு கிறிஸ்து பேஷன் வீக்ல 13வது அதிகாரத்துல 12வது அதிகாரத்துல
சீமோன் என்கிற ஒருவனுடைய வீட்டில் விருந்து நடக்குது. அங்கே இயேசு கிறிஸ்து மரியாள், மார்த்தாளின் சகோதரியாகிய மரியாளாலே அபிஷேகம் பண்ணப்படுகிறார். 13வது அதிகாரத்துல திருப்பந்தி, அதாவது பஸ்கா பலியை ஆசரிக்கிறார்கள். பஸ்கா பலியை ஆசரித்த பின்பு இயேசு அவருடைய கால்களை கழுவின பின்பு 14வது அதிகாரத்துல தம்முடைய சீஷர்கள், அந்த பர்சனல், அந்த க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கிற நபர்களோடு கூட இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ நீங்க போறீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பு ஒரு கேள்வி கேட்கிறாரு. வாசிங்க, யோவான் 14வது அதிகாரம். ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும். யூதருடைய பிரச்சனை அப்படின்னா, எங்களுக்கு மேசியாவை யாவேவை காண்பியுங்கள். ஆனால் நான் சொன்னல, அந்த வசனம் நீங்க வாசிங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டின் யாவே யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் பழைய ஏற்பாட்டின் யாவே. பழைய ஏற்பாட்டுல கிரைஸ்ட் ஹஸ் பீன் பர்சனிஃபைட், கிறிஸ்டோபானி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாமோடு கூட மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாமை சந்தித்தவர் யார்? மோசேயோடு கூட முச்சடியிலே பேசினவர் யார்? யார் அப்படின்னா கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தான் பழைய ஏற்பாட்டின் யெகோவாவாக, யாவேவாக வேதம் காண்பிக்கிறது. என்ன பிரதர் புதுசா சொல்றீங்க அப்படின்னு டவுட் இருந்தது அப்படின்னா கூட நீங்க பேசலாம். என்னுடைய நண்பர் நீங்க ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்க முடியும் அப்படின்ற வசனங்களை மாத்திரமே சேகரிச்சு ஒரு எம்சிக்யூ மாதிரி டெவலப் பண்ணி அவரோட பிரைமரியான டாஸ்கே அதான். அவரு அந்த ஒரே ஒரு காரியத்துல ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். ஜான் ஜோசப் அப்படின்னுங்கிறதானே என்னுடைய அந்த திருச்சபையில, அங்க இருக்கிற திருச்சபையோடு எங்களோடு கூட கலந்து கொள்ளுகிற ஒரு தமிழ் சகோதரன். ஸோ இங்க 14வது அதிகாரத்துல இவர் என்ன சொல்றாருன்னா, பிதாவை எங்களுக்கு காமிச்சிருங்க, அது போதும். இயேசு கிறிஸ்துவோட பதில் பாருங்களா, அதற்கு இயேசு பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் பிதாவை அறியவில்லையா? இல்ல கேள்வி பிதாவை காண்பிங்க. இயேசு சொல்றாரு, நான் தான் கம்ப்ளீட் ரெவலேஷன் ஆஃப் தி ஃபாதர். நீங்க கொலோசியர் 2:9 வாசிங்க. தேவத்துவத்தின் பரிபூரணங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள். வாசிங்களா 2:9. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக மாம்சத்திலே 33.5 வருடம் எருசலேமிலும் நாசரேத்திலும் கப்பர்நகுமிலும் பெத்சாயிதா கோரசின் கப்பர்நகும் இந்த பட்டணங்களிலே நடந்து திரிந்த. அதனாலதான் சொல்றாரு, கப்பர்நகுமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ. அப்படின்னா நான் அங்க சோதோமுக்கு என்னை வெளிப்படுத்தி அவங்கள ரட்சிக்கணும் அப்படின்னா நான் ரட்சித்திருப்பேன், அவங்க மனம் திரும்பி இருப்பாங்க. ஆனா நான் உங்கள் மத்தியிலே படைப்பின் தேவன் நான் நிற்கிறேன், பழைய ஏற்பாட்டின் யாவே. ஆனா நீங்க என்ன பண்ணல, மனம் திரும்பல, என்னை வெளிப்படுத்துகிறேன். ஆனா இத பேசும்போது தான் சொல்றாரு, கோரோசினே உனக்கு நீங்க வாசிங்களா மத்தேயு 11வது அதிகாரம். கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். மேத்யூ 11ல சாரி 20வது வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோரசின சொல்றாரு, பெத்சாயிதா சொல்றாரு, கப்பர்நகும சொல்றாரு. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு 25 பாருங்களா, அந்த சமயத்திலே இயேசு சொன்னது நம்ம லூக்கால வாசிச்சோம்ல, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை ஞானிகளுக்கும். சோ இயேசு கிறிஸ்துவை ரிவீல் பண்ணுகிறது. இயேசு கிறிஸ்துவை தேவனாய் அறிந்து கொள்ளுதலும் பிதாவாகிய இறைவனை இறைவனாக அறிந்து கொள்ளுதலும் nothing to do with our work. It is the revelation of God. சொல்றார், இது உமது திருவுள சித்தத்துக்கு பிரியமாயிருந்தது. சரீர பிரகாரமாய். அதுதான் எவ்வளவு அருமை பாருங்களேன். இந்த மாம்சத்திலே சரீரத்திலே வந்த இயேசு 33.5 வருடம் இந்த பூமியிலே வாழ்ந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்து தரிசனமாகி திரும்பவும் வரப்போகிறேன் என்கிற இயேசுவை இந்த உலகத்தின் ஞானிகளும் கல்விமான்களும்
பணக்காரர்களும் புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில நாம மாத்திரம் புரிந்து கொள்ளும்படிக்கு நமக்கு இறைவன் பிதாவாகிய தேவன் கிருபை செஞ்சிருக்காருன்னா வாட் அ பிரிவிலேஜ்னா, இதை நம்ம சந்தோஷமாய் களி கூறுகிறோமா? யோவான் 1:18 வாசிங்களா. இதுவுமே தமிழ்ல வாசிங்கன்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. நீங்க வாசிங்க, நான் டிசிவி எடுக்கிறேன் அதுக்குள்ள. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே. சூப்பரான தமிழ் டிசிவில வாசிக்கிறேன் பாருங்களா. இறைவனை எவருமே ஒருபோதும் கண்டதில்லை. பிதாவாகிய இறைவனின் இருதயத்தின் அருகில் இருக்கின்ற அவருடைய ஒரே மகனும் தாமே இறைவனுமாய் இருக்கிறவர் பிதாவை வெளிப்படுத்தினாராம். இங்கிலீஷ்ல NIV அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ESV வாசிக்கிறேன். No one has ever seen God, the only God, the only God who is at the Father's side, he has made him known. இயேசு கிறிஸ்து இறைவன், இயேசு கிறிஸ்து தேவன். He is a fully God. பவுல் சொல்றாரு, நாஸ்டிஸ் சொல்லுவாங்க, இல்ல நீங்க கொலோசையர் நம்ம முடிச்சிடலாம். ஓகே, கொலோசையர் 2வது அதிகாரத்துல டைம் ஆயிடுச்சு. என் ஒய்ஃப் சொல்லுவா, MPTCல சேர்ந்தாலே நீங்க டைம் கடைபிடிக்க மாட்டீங்க. அங்க சர்ச்ல எல்லாம் 11:45 மெசேஜ்னா 44க்கு நிறுத்திடும். அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்கன்னா, ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு. எவனாவது நாஸ்டிஸ் மாம்சத்திலே இயேசு தேவன் இல்ல, யெகோவா சாட்சிகள் இயேசு இறைவன் அல்ல, இயேசு படைக்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னானுங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்லுங்க, அவருக்குள் ஞானம் அறிவு என்பது. 2வது வசனம் வாசிங்களா, இன்னும் அமேசிங்கா இருக்கும். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை. How God the Father, இயேசு சொல்றாருல, அதுதான் நம்ம யோவான் 14ல வாசிச்சோம். பிலிப்பு கிட்ட சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகள் நிமித்தமாவது நம்புங்கள். நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் ஜீவனை கொடுக்கிறேன். லூக்கா 18வது அதிகாரத்துல ஒரு நியாயசாஸ்திரி ஐஸ்வர்யவான் வருகிறான். இயேசு சொல்றாரு, நீ சொத்தை போயிட்டான். ஆனால் சகேயு இயேசு சொத்தை வித்து கொடுன்னு சொல்ல ஆரம்பிக்கவே இல்லை. அவ்வளவு பெரிய ஆயக்காரருக்கு தலைவன் எரிகோவின் வீதிகளிலே ஓடுகிறான். சும்மா ஓடுனானா? யோவான் 6வது அதிகாரம் சொல்லுகிறது, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் it's an act of God. இந்த காலவழியில பவுல் ஜெபிக்கிறதான இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை மாறும்படிக்கு, பவுல் அடுத்த வசனங்களை நீங்க வாசிங்க அப்படின்னா, இது நம்மிலே நடக்கும் பொழுதுதான், தேவனாலே நம்மிலே நடப்பிக்கப்படும் பொழுதுதான் நம்முடைய டிரான்ஸ்பர்மேஷனே நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் சகல விதமான நற்கிரியைகளாகி கனிகளை தருவோமா, கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்வோமா. இந்த அமேசிங்கான காரியம் தொடர்ந்து நீங்க கர்த்தருக்கு சித்தமெல்லாம் நம்ம அடுத்த வாரம் இதே காரியத்தை பார்க்கலாம். நம்ம ஜெபத்தோடு கூட முடிக்கலாம், ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் நீதியின் பிதாவே, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளின் காலவழியில் ஆண்டவரே, அப்பா பவுல் ஆண்டவரே கொரிந்து சபைக்கு எழுதுகிறார் 15வது அதிகாரத்துல, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார், அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். இந்த கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்களுடைய நம்பிக்கை வீண், எங்களுடைய பிரசங்கம் வீண். ஆண்டவரே
உயிர்த்தெழுந்த இயேசுவாகிய உண்மை ஆண்டவரே, நீர் முழுவதும் கடவுளாய் இருக்கிறீர், நீர் முழுவதும் தேவன் ஆண்டவரா. யூ ஆர் நாட் அ கிரியேஷன் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. முதல் நூற்றாண்டு திருச்சபை மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த நூற்றாண்டின் திருச்சபைக்கும் ஆண்டவரே ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு கூட பங்கடைவதற்கு ஆண்டவரே எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கி இருக்கீங்க ஆண்டவரே. இட் இஸ் நாட் ஆர் ஓன் ஆண்டவரே, இது எங்களாலே உண்டானது அல்ல ஆண்டவரே, அது உம்முடைய செயல் ஆண்டவரே. அதிலே நாங்கள் மகிழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த எங்களை பிதாவாகி தேவன் உயிர்ப்பித்தீரே, சிங்காசனத்திலே குமாரனோடு கூட உட்கார வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இயேசு சொல்றாங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இந்த கால வேளையிலே குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை தேவனாக பார்க்க மகிழ ஆண்டவரே, திரித்துவத்தின் தேவன் ஆண்டவரே, எவ்விதமாய் எங்களுடைய ரட்சிப்பிலே நீர் செயல்படுகிறீர், எங்களை எவ்விதமாய் மகிமை அடைய செய்ய போகிறீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் அதிகமாய் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே, அந்த அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் இன்னதென்று அறிந்து உணர ஆண்டவரே, அந்த அறிவு கிட்டாத அன்பு ஆண்டவரே, இட் இஸ் டிரான்செண்டன்ட் ஆண்டவரே, அன்ஃபேத்தமபிள் ஆண்டவரே. இந்த கால வேளையில எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் பலவீனமானவர்கள் ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்கள் ஆண்டவரே இந்த பூமியில எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனா வாழலாம். பவுல் சொல்றாரு, இந்த சுவிசேஷத்து நிமித்தம் நான் பாட அனுபவிக்கிறேன், திருச்சபைக்காய் பாட அனுபவிக்கிறேன், கிறிஸ்து இயேசுவிலே தேறினவனாக நிறுத்தும்படிக்கே. Let that be true in our life, Lord. எங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் தேறினவர்களாகவும் மற்றவர்களை தேற பண்ண ஆண்டவரே, அந்த டிசைப்ளிங்ல ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து வளரவும் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. திருச்சபையில் ஆண்டவரே நாங்க கேட்ட காரியங்கள் ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனப்பட பரிசுத்த ஆவியான தொடர்ந்து எங்களுக்கு நினைப்பூட்டுங்க. குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை தேவனாய் பார்க்கிறதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைய கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.